So students, நம்ம exercise 2.1 பார்க்கலாம். First question, find the area and perimeter of the following parallelograms. Okay. ஸோ உங்களுக்கு ரெண்டு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க, நான் ஒன்று தான் இப்போ வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 4 சென்டிமீட்டர், பேஸ் 11 சென்டிமீட்டர், அப்புறம் 3 சென்டிமீட்டர் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ கிவன் பேஸ் வந்து பி ஈக்குவல் 11 சென்டிமீட்டர், height h equal to 3 centimeter, area of the parallelogram என்னன்னு உங்களுக்கு தெரியும், base into height square units, அதாவது b into h. So which is 11 into 3 centimeter square, 33 centimeter square. Okay. So also perimeter of the parallelogram என்ன, sum of the four sides. அப்ப 11, இது 4 னா இதுவும் 4 னு சொல்லியிருக்கேன், இது 11 னா இதுவும் 11 னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ 11 plus 4 plus 11 plus 4 which is 30 centimeter. Therefore area வந்து 33 centimeter square, perimeter வந்து 30 centimeter. Okay. So இதான் அந்த second diagram. உங்களுக்கு இது 7 னா இதுவும் 7, இது 13 னா இதுவும் 13. Okay. அப்போ given base வந்து b equal to 7 centimeter, height வந்து h equal to 10 centimeter. Area of the parallelogram என்ன, base into height square units. So 7 into 10 centimeter square which is equal to 70 centimeter square. Perimeter வந்து sum of the four sides. அப்ப என்னது 13 plus 7 plus 13 plus 7. Okay, which is equal to 40 centimeter. Therefore area equal to 70 centimeter square, perimeter equal to 40 centimeter. That's all. So இப்ப second one வந்து இப்படி ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு கொடுத்துட்டு ஏரியா கேட்குறாங்க, பேஸ் ஹைட் கொடுத்துட்டு ஏரியா, அப்புறம் பேஸ் கொடுத்துட்டு ஏரியா கொடுத்துட்டு ஹைட் கேட்குறாங்க, அப்புறம் ஹைட்டு ஏரியா கொடுத்துட்டு பேஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க எப்படி எழுதலான்னு. ஸோ ஃபைண்டிங் தி மிஸ்ஸிங் வேல்யூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சொல்யூஷன் வந்து given base equal to b 18 centimeter, height h equal to 5 centimeter. பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டா ஏரியா ஈஸி. ஏரியா ஆஃப் த parallelogram is base into height square units which is equal to 18 into 5, 90 centimeter square. அவ்வளோதான். ஸோ செகண்ட் ஒன் வந்து பேஸ் வந்து 8 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஆஃப் தி parallelogram கொடுத்துட்டாங்க 56 ஸ்கொயர் மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர். ஸோ பேஸ் இன்டு ஹைட் 56, 8 into h 56, h equal to இந்த 8 இங்கே மல்டிப்ளைல இருந்தால் அங்கே போனால் டிவைடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ h equal to 56 by 8 which is 7 மீட்டர். ஓகே, அந்த யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ 3 வந்து given height equal to 17 millimeter, area of the parallelogram வந்து 221 square millimeter. அப்போ base into height வந்து 221, base into 17 equal to 221, base into அப்போ base equal to என்னது, இந்த 17 கீழே போனால் இந்த சைட்லேருந்து அந்த சைட் போனால் கீழே போயிடும், பிகாஸ் இது மல்டிப்ளைல தான் இருக்கு. ஸோ பேஸ் ஈக்குவல் டு 221 by 17 which is base equal to 13 meter. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் ஒன், சுரேஷ் on a parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 square centimeter and its base is 21 centimeter. What is the height of the trophy? ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அவனோட ட்ராஃபி இருக்கும், ஒரு parallelogram மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் வந்து, அதாவது இது வந்து 12 சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் இதுவும் 12 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த ரெண்டு தெரியாது. அப்புறம் ஏரியா கொடுத்துட்டாங்க 735 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டுபிடிக்கலாம் ஹெச்சை. ஸோ ஹைட் அவனுக்கு தெரியாது, ஹைட்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram given பேஸ் வந்து 21, ஏரியா ஆஃப் த parallelogram வந்து 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ பேஸ் இன்டூ ஹைட் 735, 21 இன்டூ ஹெச் 735. அப்போ இங்கே மல்டிப்ளைல இருந்தால் கீழே போனால் டிவிஷன் ஆகிடும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 735 by 21, ஹெச் ஈக்குவல் டு 35. therefore height of the trophy எவ்வளவு, 35 centimeter. that's all. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Janaki has a piece of fabric in the shape of a parallelogram. Its height is 12 meter and its base is 18 meter. She cuts the fabric into 4 equal parallelograms by cutting the parallel sides through its midpoints. Find the area of each parallelogram. ஓகேவா? ஜானகின்ற பொண்ணு வந்து ஒரு parallelogram சைஸ்ல ஒரு கிளாத் வச்சிருக்கா, பீஸ் ஆஃப் கிளாத், அதாவது ஒரு துணி. அதை வந்து அவ 4ஆ பிரிச்சிடுறா. ஓகேவா? நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட ஏரியா, இந்த 1 2 3 4 இதை வச்சுக்கிட்டா நமக்கு 1ஓட ஏரியா தான் தேவைப்படுது. என்ன சொல்றாங்கன்னா அவ மிட் பாயிண்ட் எல்லாத்தையும் கட் பண்றா, அந்த சைட்ஸோட மிட் பாயிண்ட்னா நடு பாயிண்ட், அந்த இடத்துல இருந்து அவ கட் பண்ணி ஆரம்பிச்சு அந்த ஆப்போசிட் சைடோட நடு பாயிண்ட்ல முடிக்கிறா. அப்படின்னா எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அப்ப என்னன்னா இது 18, அப்ப 18ல பாதி எவ்வளவு, 9 மீட்டர்.
இது 12 மீட்டர். அப்போ இதில் பாதி எவ்வளவு 6 மீட்டர். புரிஞ்சதுக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஏரியா ஆஃப் தி parallelogram வந்து பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். அப்போ பேஸ் லென்த் எவ்வளவு 18/2 9 மீட்டர். ஹைட் லென்த் எவ்வளவு 12/2 6 மீட்டர். பிகாஸ் இது பாதி பாதியாக வெட்டினதுனால தான் நம்ம அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். நீங்கள் எல்லா சம்முக்கும் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஏரியா என்னது 9 × 6 54 மீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ஈச் parallelogram எவ்வளவு 54 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் பார்க்கலாம். கிரவுண்ட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் parallelogram. The height of the parallelogram is 14 meters and the corresponding base is 8 meters longer than its height. Find the cost of leveling the ground at the rate of rupees 15 per square meter. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ் வந்து என்னன்னா ஹைட்டை விட 8 மீட்டர் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் 14 மீட்டர்னா அதை விட 8 மீட்டர் ஜாஸ்தினா அந்த 14 கூட 8 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 22 சென்டிமீட்டர் கிடைக்கும். 22 மீட்டர் கிடைக்கும். ஓகேவா? மீட்டர் கிடைக்கும். அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஹைட் ஆஃப் த parallelogram வந்து என்ன h = 14 மீட்டர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ பேஸ் = 8 மீட்டர் லாங்கர் தன் த ஹைட்னா 14 + 8 22 மீட்டர் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஏரியா ஆஃப் த parallelogram எவ்வளவு பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 22 × 14 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 308 மீட்டர் ஸ்கொயர். ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங் 1 மீட்டர் ஸ்கொயர். லெவலிங்னா இந்த கிராஸ் எல்லாம் வெட்டுவாங்க இல்லையா கிரவுண்ட்ல, அது லெவலிங் பண்றது. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ரூபாய் ஆகும். அப்போ 308 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 308 × 15, அதாவது 4620 rupees ஆகும். Therefore, the cost of leveling is 4620. Okay. So students, நம்ம அடுத்தது ஒரு நியூ ஷேப் பார்க்க போறோம். அதுக்கு பேரு ராம்பஸ். ஓகேவா? ஸோ இப்போ ராம்பஸ்னா என்னதுன்னா இது ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் தெரியுமா, ஸ்கொயரே ஒரு ராம்பஸ் தான். ஓகே, இதை தான் நம்ம ராம்பஸ்னு பர்ஃபெக்ட் ராம்பஸ்னு சொல்லுவோம். ஓகே, பிகாஸ் டயக்னல்ஸ் வந்து கட் ஆகும். இதுக்கு பேர் டயக்னல்ஸ்னு சொல்லுவாங்க. ரெக்டாங்கிளில் கூட அது இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டயக்னல்ஸ் இதோ இப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் டயக்னல்ஸ். ஓகே, அதாவது ஆப்போசிட் கார்னர்ஸை மீட் பண்ணுற லைன் பேர் வந்து டயக்னல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஒரு ராம்பஸ். ஓகேவா? இது கிட்டத்தட்ட ஒரு parallelogram மாதிரி தான், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவல். ஓகே, நான் ஏன் இந்த ஸ்கொயர்னு சொன்னேன்னா பிகாஸ் ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஆனால் நீங்கள் இன்னும் நோட் பண்ண என்னன்னா டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ப்ளீஸ் நோட் திஸ். ஓகேவா? டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்காது. வெறும் இந்த சைட்ஸ் 4 சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலான்னு. parallelogram எப்படி கண்டுபிடிச்சோம்? பேஸ் இன்டு ஹைட் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஏபிசிடி, அதாவது இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்போம்னா உங்களுக்கு போன தாட்டி பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்க, கண்டுபிடிச்சுங்க. ஸோ இந்த தாட்டி D1 D2, அதாவது diagonal 1 diagonal 2 ரெண்டு டயக்னல் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி, அதாவது இந்த ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். அதாவது ½ × AC × OB பிளஸ் ½ × AC × OD. உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ½ × பேஸ் × ஹைட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் எழுதியாச்சு. அப்போது இதில் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது? ஏசி காமனாக இருக்குது. அப்போ அதை எடுத்து வெளில எழுதிட்டு OB + ODன்னு எழுதிக்கலாம். அதாவது ½ × AC × BD. அப்போ ½ × D1 × D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த ராம்பஸ் எவ்வளவு? ½ × ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டயக்னல்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஹூஸ் சைடு இஸ் 17 சென்டிமீட்டர் அண்ட் த ஹைட் இஸ் 8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ பேஸ் வந்து 17 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சு. அப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட் 17 × 8 which is 136. therefore ஏரியா ஆஃப் த ராம்பஸ் வந்து 136 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? parallelogram தான் பண்ணியிருக்கோம். ராம்பஸும் நத்திங் பட் ஒரு parallelogram தான். பிகாஸ் அது டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது அப்படியே ஸ்கொயர் ஆகிடும். பட் டயக்னல்ஸ் ஈக்குவலாக இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால அது parallelogram தான். ஓகேவா?
அதே மாதிரி பேஸும் ஹைட்டும் கொடுத்தா நீங்கள் பேரலோகிராமோட ஃபார்முலாவே போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் D1 D2 கொடுத்தா இப்போ நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் D1 D2 கொடுப்பாங்க. கால்குலேட் தி ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஹேவிங் டயக்னல்ஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் அண்ட் 8 மீட்டர். அப்போ டயக்னல்ஸ் வந்து 6 மீட்டர் அண்ட் 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ கிவன் D1 ஈக்குவல் டு 6 மீட்டர், D2 ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் எவ்வளவு? half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ half into 6 into 8. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்று இங்கே கேன்சல் பண்ணிடணும், இல்லைனா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 2 பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 48 into 1 எவ்வளவு? 48 தான். அப்போ 48/2னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 24 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் த ராம்பஸ் எவ்வளவு? 24 ஸ்கொயர் மீட்டர்.